Hi everyone. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஈவினிங் தாட்ஸ் ஆஃப் ஒரு பர்சன் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் உங்கள் பர்சன்ஸோட தாட், ஃபீலிங்ஸ், கரண்ட் எனர்ஜி, எமோஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரோ கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்ஸ் கூட சரண்டர் ஆகிக்கோங்க. The Hierophant, okay, Queen of Wands, Queen of Cups, the Lovers, King of Wands, Page of Wands, okay, the World, okay, the Sun, Ace of Wands. ஓகே, இந்த ரீடிங் நமக்கு வாண்ட்ஸ் கார்டு தான் நிறைய வந்திருக்கு. ஓகே, உங்கள் பர்சனோட ஈவினிங் டைம் தாட்ஸ், எனர்ஜி, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட் ஜெண்டரில் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த பர்சன் 2 சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கார். இவர் லைஃப்பில் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மேரேஜ் ஆன பர்சனாக இருந்தால் பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே சேம் டைம் உங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த பர்சனுக்கு அதுவான்னு கரெக்டாக சூஸ் பண்ணி லைஃப்பில் முன்னோக்கி போக தெரியலை. ஒரு டவுட்ஃபுல் சிச்சுவேஷனில் தான் நின்றுட்டுண்டு. இவரோட மைண்டில் 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் நிற்கிறாரு. இவர் உங்களை விட்டுட்டு அதர் சிச்சுவேஷனை முன்னோட்டு கொண்டு போக ட்ரை பண்ணிட்டுண்டு. அதர் சிச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததும் உண்டு. ஆனால் உங்கள் மெமரிஸோடு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அதர் சிச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே உங்கள் மெமரிஸோடு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே நிறைய லவ் உண்டு. டபுள் சிச்சுவேஷனில் இருக்கிறதால நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதர் சிச்சுவேஷன் கூட ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார். நீங்கள் ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, எப்போ வந்தாலுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு அவர் அதர் சிச்சுவேஷன் கூட தான் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார். அவர் மைண்டில் நீங்கள் அவரை புரிஞ்சுப்பீங்க, எப்போ வந்தாலும் நீங்கள் அவரை சிச்சுவேஷனை புரிஞ்சு ஏற்றுப்பீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் அவர் உங்களை விட்டுட்டு போயிட்டுண்டு. இவர் 2 சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆனாலும் ஈவினிங் டைம் இவரோட தாட் என்னென்னா, இவர் உங்களோட மெமரிஸோடு வாழ்ந்துட்டு இருக்கார். கரண்ட்லி அதர் சிச்சுவேஷனால் தான் இருக்கார். பட் ஹாப்பியாக இல்லை, உங்கள் மெமரிஸோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கார். இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை விட ஏஜ் கம்மியான பர்சனாக இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பு 2 டேஸ் நல்லா போகும், 2 டேஸ் நல்லா போகாது, ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். கரண்ட்லி இந்த சிச்சுவேஷனில் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு.
தேர்ட் பார்ட்டின்னா இந்த இதில் யாரை சொல்லலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் அவரோட ஃப்ரெண்ட்ஸை சொல்லலாம். உங்கள் பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். கரண்ட்லி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து செல்ஃப் லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கலாம். பட் முன்னாடி நீங்கள் அப்படி கிடையாது, இப்போ நீங்கள் அப்படி ஆகியிருக்கலாம், சேஞ்ச் ஆகியிருக்கலாம். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கரண்ட்லி உங்கள் பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவரை அட்ராக்ட் பண்ணுது. ஈவினிங் டைம் அவரோட தாட் என்னென்னா உங்களை கம்யூனிகேட் பண்ணணும்னு அவருக்கு தோணியிருக்கு. ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. இதை பார்க்கும்போது உங்களோட இருந்தால் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னு தோணியிருக்கும். நீங்கள் ஹாப்பியாக செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது அவருக்கு உங்கள் கூட இருக்கணும், ரொம்ப அட்டாச் ஆகுறாரு. இந்த பர்சனுக்கு இவங்க கூட இருந்தால் லைஃப்பில் எந்த ஃபெயிலியரும் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போக முடியும், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படின்னு தோணிட்டுண்டு உங்கள் பர்சனுக்கு. கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் செப்ரேஷனில் தான் இருக்குது. பட் இந்த பர்சன் உங்ககிட்ட சாரி ஃபீல் பண்ணுறாங்க. அவருக்கு தெரியும் எப்போ வந்தாலும் உங்களை மேனேஜ் பண்ணிக்கலாம், பட் அதர் சிச்சுவேஷன் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான் உங்களை செப்ரேஷன் பண்ணிட்டுண்டு அவர். இவர் திரும்ப ஒரு கால் ஆர் மெசேஜ் பண்ண நினைக்கலாம். ஆனால் நினைக்கிறாரு. பட் நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்களோ அப்படின்னு ஒரு ஃபியர் இருக்குது அவருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. இந்த பர்சனோட சோல் இவரை புஷ் பண்ணாலும் பட் இவர் 2 சிச்சுவேஷனால தான் செப்ரேஷன் ஆகிட்டுண்டு. அதர்வைஸ் அவர் உங்கள் மெமரியோட மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கார். உங்களை விட்டு போக முடியலை அவருக்கு. இந்த பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணிக்க பாசிபிள் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவர் இல்லாமலும் ஹாப்பியாக இருப்பீங்க. பட் அவரால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா பட் அவர் வந்து அப்படி இருக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் கேரை வந்து அவர் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் உங்கள் சப்போர்ட் கேர் இல்லாமல் அவரால் வாழ முடியலை அப்படி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஈவினிங் டைம் தாட்டில் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. இந்த பர்சன் இப்போது கரண்ட்லி போகிற மாதிரி போகட்டும், திரும்ப வந்தால் பேசினா நீங்கள் தப்பாக நினச்சிடுவீங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பயத்தில் போகிற மாதிரி போகட்டும் அப்படின்னு மைண்டில் நினைக்கிறாரு. அவர் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்ததே உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண நாட்களில் தான் அப்படின்னு அவருக்கு ஈவினிங் டைமில் தாட் வந்திருக்கு. உங்கள் கூட இருந்த நாட்கள், உங்கள் கூட சின்ன சின்ன சண்டை போட்டது, அந்த மெமரிஸோடு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற அவருக்கு ஈவினிங் டைமில் அதை ஃபீல் பண்ணுறாரு. அவர் இப்போ காட் கிட்ட வேண்டிக்கிறாரு. காட் கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கேட்குறாரு. இவருக்கு உங்களை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு, ஓவர் கான்ஃபிடென்ட் உண்டு. இவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் வாய்ப்பு உண்டு. மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்க இவர் வாய்ப்பு உண்டு. இவருக்கு உங்கள் மேலே ட்ரூ அன்கண்டிஷ்னல் லவ் உண்டு. கரண்ட்லி இந்த பர்சன் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. நீங்கள் பாசிட்டிவ் வேல இதை ஃபேஸ் பண்ணுறதுனால, செப்ரேஷன் ஆனாலும் நீங்கள் பாசிட்டிவ் வேல இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபேஸ் பண்ணுறதுனால அவர் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகிட்டுண்டு. ஸோ கம்யூனிகேட் பண்ண பாசிபிள் இருக்குது. இதுதான் உங்கள் பர்சனோட ஈவினிங் டைம் தாட்ஸு. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் லெட்டர்ஸ் பார்க்கலாம். H important letters, Q important letters, W important letters, K important letters, S important letters, A important letters, J important letters. ஓகே, இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். February, August, October. ஓகே, ஏஜ் 32, 22, 45, 43, 38. ஓகே, ஏஞ்சல் நம்பர் வந்து 333 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.